மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜயும் அம்முவும் காவேரியோட பர்த்டே கொண்டாடுறதுக்காக காவேரி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே சாரதா, கங்கா, யமுனா, கங்காவோட பொண்ணு யாழினி அவங்களாம் இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கேக்லாம் வெட்டி கொண்டாடும் போது எல்லாத்துக்கும் காவேரி கேக் ஊட்டுறாங்க. இப்போ விஜய்க்கும் பார்த்தோம்னா கேக் ஊட்டுறதுக்கு வாய்கிட்ட வந்துடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாக நின்றுறாங்க. எல்லாரும் பார்க்குறவங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமாக ஸ்ட்ரக்காகி போய் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் தானே அவங்க. அதுக்கப்புறம் சாரதா சொல்கிறாங்க, கேக் கொடுக்குறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. ரொம்பவுமே அம்மு கூட விளையாடுறாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. டான்ஸு பாட்டுன்னு சொல்லி ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. அந்த நேரத்தில் தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி காவேரி கிட்ட கங்காவும் யமுனாவும் அம்மோட அப்பா ரொம்ப அழகாக இருக்கார், அவரை நீ பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இருந்தால் என்ன, அவங்க தான் இப்போ சிங்கிளாக தானே இருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. காவேரி ஆமாம் அழகாக இருக்கார்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. செம க்யூட் மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து எல்லாத்திட்டையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அம்மு இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அம்மு விட்டுட்டு கிளம்புறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் கங்காவும் யமுனாவும் விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீங்கள் மறுபடியும் காவேரியை வந்து கல்யாணம் ஏதாவது அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரலன்னா மறுபடியும் அவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு. நாங்களும் அந்த திட்டத்தில் தான் இருக்கோம், அது சம்மந்தமாக காவேரிகிட்ட பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நைட் ஆகிடுது, படுத்து தூங்குறதுக்கு எல்லாம் படுக்கிறாங்க. இப்போ காவேரி பக்கத்தில் பார்த்தோம்னா அம்மு படுத்துக்கிறாங்க. இதை அப்படியே எல்லாம் கதை சொல்லிக்கிட்டே தூங்கிடுறாங்க. நைட்டில் எந்திரிச்சு சாரதா அதை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. கூட பார்த்தோம் அப்படின்னா கங்காவும் எந்திரிச்சு அதை பார்க்குறாங்க. பார்த்து அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுறாங்க. ஒரே நாள் இப்படிலாம் மாறிடுச்சு, சேர்ந்து வாழணும் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா கங்காவும் யமுனா அம்மு 3 பேர் ஊருக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்தில் விஜய் வந்துடுறாரு. போவேணான்னு சொல்லிட்டு அம்மு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஊருக்கு போகணும், அவங்க அப்பா தேடுவாங்கல்ல அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ காவேரி ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அம்முக்கு யூனிஃபார்ம் எடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் எல்லாம் கிளம்பி 3 பேரும் போயிடுறாங்களா. அதாவது கங்கா, யமுனா, யாழினி 3 பேரும் கிளம்பி போயிடுறாங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா அம்முக்கு யூனிஃபார்ம் போட்டு கூட்டு வரேன்னு சொல்லி சாரதா போகிறாங்க. காவேரி ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்களாம் அப்படியே போயிட்டு வரும்போது சரின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி யூனிஃபார்ம் ட்ரெஸ் தச்சு வந்துருச்சு, அது சேர்ந்து போட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு வரும்போது காவேரி அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஹாப்பி மூமெண்ட்டோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளை அப்படின்னு ஒரு குட்டி ப்ரோமோ என்ன காட்டுறாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஸ்கூலில் காவேரியை கூப்பிட்டு வந்து ஹச்எம் என்ன வார்ன் பண்ணுறாங்கன்னா, ஸ்கூலில் கிளாஸில் வந்து எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும், அது மாதிரி தான் நீங்கள் காவேரிட்டையும் நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அம்மு வந்து காவேரி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்கல்ல, அது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. நாளைக்கான எபிசோடில் அது மாதிரி கொஞ்சம் குட்டியாக போகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காவேரி வந்து அம்மு பக்கத்தில் வந்து உட்காரும்போது நீ உன் இடத்துல போய் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மு அப்படியே சோகமாயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி எமோஷனலாக இன்றைக்கான எபிசோடில் அந்த ப்ரோமோவை காட்டியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குது, எப்படிலாம் கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.